ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வாருங்கள், விடியலை தேடுவோம். சுவிசேஷத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்நாள் வரைக்கும் பாவத்தை குறித்து பார்த்தோம். இந்த சுவிசேஷத்தை குறித்து மேலும் நம்ம கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக 5 காரியங்களை உங்களுக்கு விளக்கி அதன் பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 5-fold gospel என்று சொல்வார்கள். சுவிசேஷத்தினுடைய 5 பகுதிகள் உங்களுக்கு புரியும்படி எளிதாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, பாவம் இல்லாமல் தேவன் முன்னறிவிக்கப்பட்டபடி மனிதனாக பிறந்தார். பாவம் இல்லாமல் முன்னறிவிக்கப்பட்டபடி தேவன் மனிதனாக பிறந்தார், அதாவது கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். இரண்டாவதாக, பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். இயேசு பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் இவ்வுலக வாழ்விலே. மூன்றாவது, என்னுடைய பாவத்திற்காக உங்களுடைய பாவத்திற்காக அவர் பரிகாரமானார், நமக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு அவர் மரணம் அடைந்தார், பாவத்திற்காக பரிகாரமானார். நான்காவது, அவர் உயிர்த்தெழுந்தார், மரித்தவராக இல்லை, கல்லறை திறந்திருக்கிறது, அவர் உயிர்த்தெழுந்து பரம் ஏறினார். ஐந்தாவதாக, மீண்டும் நியாயாதிபதியாக வருவார். நாம் என்ன செய்யணும்? இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தை போல வாழ ஆரம்பிக்க வேண்டும். 5 பகுதிகள் கொண்ட சுவிசேஷம். 1, முன்னறிவிக்கப்பட்டபடி பாவம் இல்லாமல் பிறந்தார். 2, பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். 3, நம்மளுடைய பாவத்திற்காக அவர் பலியானார். 4, அவர் உயிரோடு எழுந்து பரமேறினார். 5, மீண்டும் வருவார். நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் முழுவதுமாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது இந்த 5 காரியங்களை சுற்றியே அப்போஸ்தலர்கள் பிரசங்கிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் இதை 5-fold gospel என்று சொல்கிறோம். இன்றைக்கு அதில் இருக்கிற ஒரு காரியத்தை உங்கள் முன்னே நான் வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதல் பிரசங்கம் அல்லது முதல் சுவிசேஷ பிரசங்கத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு அவர்கள் பிரசங்கிப்பதை நான் பார்க்க முடியும். அப்பொழுது அவர் பேசும் பொழுது, இயேசுவை அறிமுகப்படுத்தும் பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று அறிமுகப்படுத்துகிறார். அதை ஆங்கிலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எ மேன் ஃப்ரம் நாசரேத் அப்படின்னு இருக்கிறது, அல்லது எ மேன் அப்படின்னு சொல்லி வருகிறது. முதலாவது, முன்னறிவிக்கப்பட்டபடி இயேசு பிறந்தார். அதை குறித்து நீங்கள் தியானிப்போம். எப்படி பிறந்தார் யோசிச்சு பார்க்கணும். முக்கியமான ஒரு காரியம், கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, ஒரு சின்ன குழந்தை நடந்து போயிட்டுருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அந்த குழந்தை தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்த குழந்தை மூழ்க போகிறது, சாக போகிறது. பக்கத்தில் அவரோட தகப்பனார் நிற்கிறார். அவர் பிள்ளையின் தகப்பனார் தான். ஆனால் அவர் விழுந்து காப்பாற்ற நினைத்தாலும் அவரால் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் அவருக்கும் நீச்சல் தெரியலை. அப்போ நீச்சல் தெரியாமல் மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைய நீச்சல் தெரியாதவர் தகப்பனாகவே இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. அப்போ நீச்சல் தெரிந்த ஒருவரால் மாத்திரமே காப்பாற்ற முடியும். ஒரு மனிதனுக்கு அடிபட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒற்ற உறவினனாக இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனாலே கூட ரத்தம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய சரீரத்திற்குள்ளாக சாராயம் சென்றிருந்தால் அந்த இரத்தத்தை அவனால் கொடுக்க முடியாது. அப்போ பாவத்திலிருந்து ஒருத்தரை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாவம் இல்லாத ஒருவரால் மட்டும்தான் முடியும். நீச்சல் தெரியாமல் விழுந்த ஒருத்தரை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீச்சல் தெரிந்த ஒருவரால் தான் முடியும். ரத்தம் தேவைப்பட்ட ஒருவருக்கு சாராயம் கலந்த ரத்தத்தை கொடுக்க முடியாது, சுத்தமான ரத்தத்தை தான் கொடுக்க முடியும். அதே போல மனு குலம் முழுவதும் பாவத்தில் விழுந்து விட்டதுனால பாவம் இல்லாத ஒருவரால் தான் இந்த மனிதனை காப்பாற்ற முடியும். ஆனால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் பாவத்தின் சாயலாக இருக்கிறான். அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ பிறக்கும் பொழுதே பாவம் வருகிறது. அதனால தான் இங்கே தேவன் ஒரு மனிதனுடைய வித்தினாலே அல்ல, பாவம் கொண்ட மனிதனுடைய வித்தினாலே அல்ல, திரியேக தேவர்களின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரின் நிழலாடுதலினாலே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறாள்.
வசனம் மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. யோசேப்பினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் நிழலாடுதலினால் அவள் கர்ப்பவதியானாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியானாள். மத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பமடைந்தாள் என்று சொல்லி. மத்தேயு 1:23 சொல்லுகிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதி அடைந்தாள் என்று சொல்லி. லூக்கா 1வது அதிகாரம் 34-35வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி. அனைத்து பகுதிகளும் ஒரு கன்னியின் கர்ப்பத்தை ஏன் மேன்மைப்படுத்தி சொல்லுகிறது என்றால், பாவம் இல்லாமல் தேவன் பிறந்தார் மனிதனாக. சரி, அப்போ கன்னிகை வயிற்றில் கர்ப்பவதி ஆனாள் அப்படின்னா இயேசுவுக்கே தாய் அப்படின்னு சொல்லி மரியாளை நாம் மேலே வைக்க வேண்டிய இடத்திற்கும் மேலாக வைக்கலாமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. ஒரு மருத்துவர் இவ்வாறாக என்ன சொன்னார், எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நம்ம அப்பாட்ட போகிறதுக்கு முன்னே அம்மா வழியில் போகிறது இல்லையா, அம்மாட்ட கேட்டு அது மூலமாக அப்பாவை அப்ரோச் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் நானும் எந்த பிரச்சனை வேணாலும் சரி, நான் இயேசு அப்பாட்ட போகிறதுக்கு முன்னே இல்லை தேவன்கிட்ட போகிறதுக்கு முன்னே அம்மா வழியாக நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஓமானத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையில் தவிச்சிட்டு இருக்கும் பொழுது உங்கள் தகப்பனார் உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அல்லது நல்ல சிறந்த ஒரு அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செக்காக எழுதி கொரியரில் உங்களுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ கொரியர் கவர் உங்கள் வீட்டுக்கு வருது, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், செக் கிடச்சிடுச்சு. இந்த கொரியர் கவரை திறந்து பார்த்த உடனே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கடன் இருந்துச்சோ அதை விட அதிகமான ஒரு அமௌண்ட் உங்கள் அப்பா உங்களுக்கு செக் எழுதியிருக்கிறாரு. பயங்கர சந்தோஷம். இப்போ செக்கை எடுத்து அப்படியே முத்தம் இடுறீங்க. இப்போ இந்த கவரை என்ன பண்ணுவீங்க? செக்கு முக்கியமா, கவர் முக்கியமா, என்வலப் முக்கியமா, என்வலப்புக்குள்ளே இருந்த செக்கு முக்கியமானா என்வலப் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா என்வலப் இல்லாமல் அந்த செக்கை அனுப்ப முடியாது. தேவன் கருவறை இல்லாமல் மனித உருவாய் பிறக்க முடியாது. கருவறை நிச்சயம் அவசியம். ஆனால் இந்த என்வலப் முக்கியமா, அந்த செக்கு முக்கியமானா கருவறை முக்கியமா, இல்லை கருவறையில் பரிசுத்த ஆவியினால் கருத்தரிக்கப்பட்ட அந்த கருணாமூர்த்தி முக்கியமானா அந்த கருணாமூர்த்தி தான் முக்கியம், அந்த செக்கு தான் முக்கியம். இதன் மூலமாக தேவன் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 3 காரியங்களை வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். முதலாவது, லூக்கா 1:34 அவள் மனுஷனை அறியனே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு தேவதூதன் சொல்லுகிற பதில் 35வது வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் பிறந்த யாரும் பரிசுத்தமாக இல்லை. தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் விழுவதற்கு முன்பு பரிசுத்தமாய் தேவசாயலாய் இருந்தான். பிறந்த யாரும் பரிசுத்தமாகவே இல்லை, பாவத்தில் தான் பிறந்தாங்க. ஆனால் முதலாக உலகத்தில் ஒரே ஒரு குழந்தை பரிசுத்தமாய் பிறக்கிறது. அது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் எப்படி சொல்கிறது பாருங்களேன். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, உன்னுடைய குமாரன் அல்ல, தேவனுடைய குமாரன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களுக்காக எனக்காக கன்னியின் வயிற்றிலே பரிசுத்தம் உள்ள ஒரு குழந்தையாக அவர் பிறந்தார். தேவன் மனிதனானார். மனிதனானது மாத்திரமல்ல, பாவம் இல்லாத உலகத்திலேயே பிறந்த ஒரே ஒரு மனிதனாக தேவன் இறங்கி வந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எனக்காக அவர் மனிதனாக இறங்கி வந்தார். தொடர்ந்து தியானிப்போம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மனிதனாக வெளிப்பட்டீர். ஆண்டவரே, மனிதனாக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பாவத்தினாலே பிறக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு பரிசுத்தத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய பரிசுத்த தேவ குமாரனாக எங்களுக்காக பிறந்தீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பரிசுத்தமாக பிறந்த அந்த குழந்தையைப் போல நாங்களும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலே பரிசுத்த சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.